அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையன் இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரிஞ்சும் இந்த பொண்ணு மறுபடியும் லவ் கண்டினியூ பண்ணிருக்கு. ஒரு நாள் ரெண்டு பேரையும் வர சொல்லி இந்த பொண்ணு முன்னாடி இந்த பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கான். எனக்கு வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கண்டவரையே திட்டி விட்டுருக்கான். நினைச்சு பாருங்க, ஒரு ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடியே நீ வேணாம், எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட்டா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதனால திடீர்னு அந்த பையன் கால் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் அப்போ குடிச்சிருக்கான். சொல்லு, நான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு உனக்கு கூட வந்துடுறேன் அந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு இவ்வளவு நாள் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு வர குரலை வசதி பேசுன உடனே அத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடியும் முடிய பிடிச்சி இழுத்து பலாரம் ஒரு அறை விட்டுருக்கான். அவன் காலில் போட்டிருந்த ஷூவையும் எடுத்து இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஷூவாலேயே அடிச்சிருக்கான். எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் அவனோட ஷூ அவனை காலில் மாட்டி விட்டு லேசையும் கட்டி விட்டு இந்த பையன் லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லி கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி